வணக்கம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டு நிறுவன பிரிவு தலைவர், அதாவது கன்னியாகுமரி மாவட்ட தொண்டு நிறுவன பிரிவு தலைவர் மதுசூதன பெருமாள் அவர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம். அவர்கிட்ட இப்போ நாட்டு நடப்பில் பெண்களுக்கு முக்கியமான சமையல் எரிவாயு விலை ஏற்றம் குறித்து நிலவும் தகவல் குறித்து மாறுபட்ட தகவல்கள் நிலவி கொண்டிருக்கிறது. மத்திய அரசா மாநில அரசா, யாருடைய குறைபாட்டில் இது விலையேற்றம் என்கிற ஒரு கருத்து இப்போ நிலவி கொண்டிருக்கிறது. இது குறித்து நமது மதுசூதன பெருமாள் அவர்களிடம் தகவல் பெறுகிறேன். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு அத்தியாவசிய பொருட்களில் கேஸ் சிலிண்டர், அதாவது எரிவாயு விலையேற்றம் பல மடங்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டுப்பாடுங்கிறது இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிறதா இல்லை திட்டமிட்டு உருவாக்கிறதா? உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது சார்? இது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. நம்முடைய இந்திய எரிசக்தி துறையினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய சுஜாதா சர்மா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுவதும் 25,000 கேஸ் விநியோகஸ்தர்கள், அதாவது ஏஜென்சிகள் இருக்கின்றன. எங்கேயுமே தட்டுப்பாடு இல்லை. எல்லா மக்களுக்கும் வழங்குவதற்கு எல்லா இடங்கள்லையும் கேஸ் இருந்துகிட்ருக்கு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கேயும் விலை ஏறலை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, பெட்ரோல் டீசல் விலை கூடிரும் அப்படின்னு சொல்லி உடனடியாக நீங்கள் தேவைக்கு வாங்கி வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரளியை உருவாக்கியிருக்காங்க. கேஸ் சிலிண்டருமே புரளி தான். கூடுதலாக நீங்கள் சமையல் கூடங்கள், அதாவது ஹோட்டல், இவங்கெல்லாம் சமையலுக்காக இப்போ அந்த என்ன நம்ம வியாபார ஸ்தலங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸுக்கு அதிகமாக புக் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்படிங்கிற ஒரு தவறான தகவலை பரப்பிகிட்ருக்காங்க. இது முற்றிலும் திட்டமிட்டு பரப்பக்கூடிய இந்த செய்தி. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி வளைகுடா பகுதிகளில் போர் நடந்துகிட்ருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈராக் மீது தாக்குதல் நடந்தது. ஈராக் அமெரிக்கா படைகள் மீது தாக்குதல் நடத்துறது தொடர்ந்துகிட்ருக்கு. இதனால் இந்தியாவுக்கு எண்ணெய் கப்பல்கள் வரக்கூடிய கடல் வழி அடைக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வந்தது. அதையும் நம்முடைய மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து கப்பல்கள் வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று சொல்லணும்னு சொன்னால், இப்போ நமக்கு நாம் கத்தாரில் இருந்து கிட்டத்தட்ட 35-40% கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அமெரிக்காவிலேருந்து 10% வாங்கிட்டு இருக்கிறோம். ஐக்கிய அமீரகம் அங்கே இருந்து ஒரு 18% வாங்கிட்டு இருக்கிறோம். இன்னும் குவைத்திலேருந்து 20% வாங்கிட்டு இருக்கோம். சவுதி அரேபியாவிலேருந்து 10% வாங்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 62% நம்ம வெளியேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம உள்நாட்டிலே ஒரு 38% என்ன செய்துட்ருக்கோம், தயார் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு கிடைச்சிட்ருக்கு. அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. பெட்ரோலியங்கள்லாம் நமக்கு தேவைக்கு அதிகமாக கச்சா எண்ணெய்கள்லாம் நமக்கு இருந்துகிட்ருக்கு. எவ்வளவு தட்டுப்பாடு வந்தாலும் அரசாங்கம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துகிட்ருக்கு. அதை பாரத பிரதமரே சொல்லிட்டாங்க. எவ்வளவு தேவை இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கச்சா எண்ணெய் வெளிநாடுகளில் இருந்து வரையில் எந்த இடர்பாடும் இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். இதில் எந்த பாதிப்பும் இல்லை. இது பெண்கள், அதாவது ஓட்டுரிமை பெற்ற பெண்களை திசை திருப்பதற்கான ஒரு வேலைப்பாடுவா இதை கருதுறீங்களா, இல்லை வேறு அடிப்படையின் தூண்டுதலால் இந்த புரளி பரப்பப்படுகிறதா? இது தூண்டுதல் தான். அதாவது என்னென்னா, இது மக்கள்கிட்ட ஐயோ நமக்கு கேஸ் கிடைக்காது, உடனடியாக புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த தகவலை பரப்பும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 சிலிண்டர் வச்சு ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்கன்னு சொன்னால், அவங்க அடிஷ்னலாக ஒரு 10 சிலிண்டர் வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லி அங்கே போவாங்க. நேரடியாக அந்த விநியோகஸ்தரத்தில் போவாங்க. இவங்க போகும்போது இந்த செய்தி ஸ்ப்ரெட் ஆகும். நாமளும் வாங்கி வச்சுருன்னு சொல்லி ஒருத்தர் போய் வாங்கக்கூடிய இடத்துல ஒரு 10 பேர் போய் நிற்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக்கு தீரும். அவங்களுக்கு திருப்பி லோடாகி இங்கே வரணும். இப்படி வரும்போது உடனே என்ன சொல்லுவாங்க, ஸ்டாக் இல்லைம்பாங்க. உடனே மீண்டும் இடத்துல மற்றவங்க ஓடி போவாங்க. கடைசியாக பார்த்தா எல்லோரும் போய் தேவைக்கு அதிகமான சிலிண்டரை வாங்கி ஸ்டாக் வைக்கும்போது தேவையானவர்கள் போகக்கூடிய நேரத்தில் என்ன கிடைக்காது, சிலிண்டர் கிடைக்காது. இது நீங்கள் சொல்கிறது சிலிண்டர் இந்த பிரச்சனைக்கு சொல்கிறீங்க. இந்த பிரச்சனையினால பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு வங்கி பாதிக்கப்படுமா?
இது பாதிக்காது. ஏன்னா மக்களுக்கு இது வந்து ஒரு புரளிங்கிறது தெளிவாக தெரியும், மக்களுக்கு தெரியும். தெரியப்படுத்துவாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி பத்திரிகைகள்லாம் செய்தி வந்துட்டு இருக்கிறது. இன்றைக்கி நான் தான் சொன்னேன், அந்த ராதா சர்மானி சொல்லக்கூடிய அந்த இணைச் செயலாளர் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. நீங்கள் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை, தேவைக்கு அதிகமாக நம்மக்கிட்ட இருக்குது, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அந்த மாதிரி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நமக்கு தேவைக்கு அதிகமான சிலிண்டர் இருக்குது, தேவைக்கு அதிகமான கச்சா எண்ணெய் இருக்குது, பெட்ரோல் பிரச்சனை வராது, டீசல் தட்டுப்பாடு வராது. அதை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் என்கிற தகவலை நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களோட கருத்தின் கணிப்பின்படி பார்த்தான்னா இந்த சமையல் எரிவாயு விலையேற்றம் தட்டுப்பாடு எல்லாம் ஒரு மாயாக உருவாக்கப்பட்டதுங்கிறது தீர்க்கதர்மா சொல்றீங்க. நிச்சயமாக மத்திய அரசுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு பொய். மக்களே, ஒரு இப்போ அவர் கூறிய கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மக்களை திசை திருப்பும் வண்ணமாக இந்த விலைவாசி ஏற்றம் தட்டுப்பாடு திருப்பப்பட்டுள்ளதாக மதுசூதன பெருமாள் தெரிவிக்கின்றார்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்களை நமது கருத்து பதிவில் பதிவு செய்யவும். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம்.